உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி பளை பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4.25 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. அதாவது ஏனையின் வீதியில் இருந்து 2வது காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. வீடு கட்டுறதுக்கு உகந்த ஒரு காணியாக இந்த காணி இருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணி சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பளை ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது பளை ஹாஸ்பிட்டலுக்கு பின்னுக்கு தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நிற்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஒரு பாதசாரிகள் கடவை ஒன்று இருக்குது. அந்த கடவைக்கு நேர் எதிராக ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமையில் ஒரு பாதை ஒன்று போகுது பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதை. இந்த பாதையின் ஊடாகத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணிக்கு போகணும். அதாவது இந்த ஏனையின் வீதியிலிருந்து 1வது காணி 2வது காணியாகத்தான் அந்த காணி அமைஞ்சிருக்குது. இதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் காணிக்கு வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி நல்ல ஒரு சச்சதுர காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.25 பரப்பு காணி இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மாமரங்கள் காய்க்கக்கூடிய பெரிய மாமரங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு உறுதி காணி. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையின் வீதியிலிருந்து சரியாக ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. நல்ல வசதிக்கு ஏற்ற மாதிரியான இடத்துல தான் இந்த காணி இருக்குது. நீங்கள் பஸ்ஸால் இறங்கி ஒரு 5 நிமிடங்களில் நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் முக்கியமாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணிலேருந்து பளை டவுன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அங்கே தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த டவுனுக்குள்ளே வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. போக்குவரத்து செய்கிறதுக்கும் ஒரு இலகுவான ஒரு காணியாக தான் இருக்குது இந்த காணி. உங்களுக்கு விரும்பிய மாதிரியான ஒரு கனவில்லத்தை அமைச்சு கொள்றதுக்கு உண்மையிலேயே இது ஒரு நல்ல இடம். உங்களுக்கு பார்க்கும்போது அதை விளங்கும். ஏனையின் வீதியிலிருந்து அருகாமையில் இருக்கிறதால உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அழகிய இல்லத்தை அமைச்சு கொள்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு காணியாக இருக்கும். ஒரு நல்ல சதுர காணியாக இருக்குது. முக்கியமாக இந்த காணிக்கு 2 பக்க பாதைகள் இருக்குது. நீங்கள் பளை வைத்தியசாலைக்கு அருகாமையால் வருகின்ற பாதையாலையும் வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பளையிலிருந்து வரும்போது வைத்தியசாலைக்கு கொஞ்சம் தள்ளி முன்னுக்கு இன்னொரு பாதை ஒன்று வருது. அந்த பாதையாலையும் வரலாம். நான் உங்களுக்கு அந்த பாதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இதில் ஒரு பாதை ஒன்று தெரியுது பாருங்கள். இதால் நேராக போய் நீங்கள் அப்படியே வலக்கை பக்கம் திரும்பினீங்கன்னு சொன்னால் நேராக ஏனையின் ரோட்டுக்கு தான் போகுது. இது பழைய ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த பாதை மெயினுக்கு போயிடுது. அப்போ 2 பாதையும் இருக்குது. நீங்கள் எந்த பாதையை வேணும்னாலும் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காணியினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பு 25 லட்சம் ரூபா சொல்கிறார் உரிமையாளர். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் இந்த காணியை கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். இல்லைங்க முழுவதும் தொடர்ச்சியாக நிறைய காணொலிகள் போட்டுக்கொண்டிருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய தளம் பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.